வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா குஜராத்தி மொழியில 2017ல வெளியான கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் காலேஜ் டிராப் அவுட்டா இருப்பாரு. ஃபேமிலியில ஏகப்பட்ட கஷ்டம் போயிட்டு இருக்கோம். அதனால டெலிவரி ஜாப் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு டெலிவரி பண்றதுக்காக போறாரு. இவர் போன இடத்துல இருக்க பொண்ணு இருக்காங்கல்ல, கொல்லப்பட்டிருக்காங்க. அச்சச்சோ, இந்த கொலை கேஸ்ல நம்ம மாட்டிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுறாரு. நீ தான் இந்த கொலை பண்ணனு ஃப்ரேம் பண்ணிடுவேன், நான் சொல்ற விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு நபர் இவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. மிரட்டுற நபர் யாரு என்னன்னு தெரியல. அவர் சொல்றத பண்ணாதான் நம்ம தப்பிக்க முடியும்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சில விஷயங்களை பண்றாரு. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சித்தார்த்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் காலேஜ் டிராப் அவுட்டா இருப்பாரு. இப்ப டெலிவரி ஜாப் தான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிரியான்னு ஒருத்தங்க வீட்டுல டெலிவரி பண்றதுக்காக வந்திருக்காரு. லேப்டாப் ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல, அது வந்திருக்கு. இந்த பிரியா இருக்காங்கல்ல, நான் யூஸ் பண்ணிட்டு வந்து காசை தரேன்னு சொல்லிட்டாங்க. மேடம் அப்படிலாம் பண்ண முடியாது, காசை தாங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சின்ன வேலை தாங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். எப்படியும் என் வீட்டுல தானே இருக்க போறீங்க, நான் எங்க ஓடியா போக போறேன், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி, எப்படியும் இவங்க வீட்டுல தானே இருக்கும், வெயிட் பண்ணலான்ற மாதிரி இவருமே ஆள்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க டிவி பாருங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. இவரும் டிவில கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு ஒரு சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து அந்த சவுண்ட் கேக்குது அப்படின்றது இவருக்கு புரிய மாட்டேங்குது. கதவெல்லாம் திறந்து பாக்குறாரு, எதுவுமே நடந்த மாதிரியே தெரியல. அப்ப எங்க இருந்து தான் இந்த சவுண்ட் கேட்டது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பிரியாவை கூப்பிடுறாரு. எவ்வளவு நேரம் மேடம், சீக்கிரமா வாங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. சரி, செக் பண்ணலான்ற மாதிரி போறாரு. அந்த லேப்டாப்பை அவங்க ஓபன் பண்ணி வச்சிருக்கிறது இவருக்கு தெரியுது. என்ன ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, நல்லா கதவை திறந்து பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல அந்த பிரியா கொல்லப்பட்டிருக்காங்க. கழுத்துல கத்தி வச்சு கட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் கொல்லப்பட்டிருக்காங்க. யார் இவங்களை கொலை பண்ணது, கொலை பண்ணவன் ஜன்னல் வழியா தப்பிச்சிட்டான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் இவங்க இறந்து போயிட்டாங்களான்னு செக் பண்றதுக்காக மேலெல்லாம் கையை வச்சிருப்பாரு. இப்ப பயந்தவரை கிளம்பலான்னு நினைக்கும் போது போன் கால் வருது. யாரோ ஒருத்தர் மிரட்டுற மாதிரி பேசுறாங்க. மிரட்டுற நபரை நான் மர்ம நபர்னு சொல்றேன். அந்த மர்ம நபர் இருக்கார்ல, இப்ப நீ தப்பிச்சு போனா நீ தான் இந்த கொலை கேஸ்ல மாட்டுவ, உன்னோட பிங்கர் பிரிண்ட்ல இருந்து எல்லாமே கிடைச்சிரும், நான் சொல்ற மாதிரி பண்ணனா உன்னை இதுல இருந்து நான் காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அங்க சிசிடிவி இருக்கு, அது மூலியமா தான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணோட லேப்டாப்பை கொண்டு போயிடு, அந்த பொண்ணு வாங்கிட்டு இருந்து காசு கொடுத்து வாங்கின மாதிரி நீ ரெஜிஸ்டர்ல ஃபில் பண்ணிரு, நான் சொல்றதெல்லாம் பண்ணா உனக்கு பிரச்சனை வராதுன்ற மாதிரி அவர் மிரட்டுறாரு. சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார், என்னை நம்பி குடும்பம் எல்லாம் இருக்குன்ற மாதிரி இவர் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த மர்ம நபர், உன்னோட குடும்ப கஷ்டத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்ற சில வேலையை பண்ணனா உனக்கு காசு கிடைக்கும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஹீரோவும் பயந்துகிட்டே இங்க இருந்து பைக் எடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. இவரை ரெண்டு பேரும் ஃபாலோ பண்றதை இவர் ஃபீல் பண்றாரு. அதாவது முகத்தை மறைச்ச மாதிரி ரெண்டு பேரும் இவரை பார்த்துட்டு இருக்காங்க. இவனுங்க என்ன நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க, ஒருவேளை இவனுங்க தான் கொலை பண்ணாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப பார்த்துக்கிட்டே இருந்தவங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப இவர் தானே லேப்டாப்கான அமௌண்ட்டை பே பண்ணோம். பிரியா கிட்ட இருந்து அந்த மர்ம நபர் காசு எடுக்க சொன்னதுனால இவர் எடுத்திருப்பாரு. ஆனா அந்த காசு பத்தாது. அதனால இவர் என்ன பண்றாருன்னா மீரான்ற ஒரு பொண்ணுக்கு கால் பண்றாரு. இவர் கூட படிச்சவங்களா இருப்பாங்க, லவ்வராவும் இருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் காசு அனுப்ப முடியுமான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கண்டிப்பா அனுப்புறன்ற மாதிரி அந்த பொண்ணுமே உடனே இவருக்கு காசு அனுப்பி வச்சிடுறாங்க. ஓகே, பில்லை நம்ம செட்டில் பண்ணிடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப அந்த மீராவை பத்தி நமக்கு காட்டுறாங்க. அந்த மீராவை பொறுத்த வரைக்கும் ஜானகின்ற ஒரு அக்கா இருக்காங்க. சொந்த அக்காவா இல்ல சொந்தக்கார அக்காவான்னு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் போன்ல யாருன்னு கேக்குறாங்க. இவங்களுமே பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த டெலிவரி பையனா, அவனை போய் லவ் பண்றியான்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. ஆமாக்கா, அவன் கியூட்டா இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி மீரா சொல்றாங்க. நான் மீராவை இதுக்கப்புறம் ஈரேன்னு சொல்றேன். ஈரேனுக்கு பிடிச்சிருக்கு, ஆனா அக்காக்கு பிடிக்கல போல, அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இப்ப இருக்கார்ல, அவங்க காசு பே பண்ண மாதிரிலாம் ஃபார்மை ஃபில் பண்ணிடுறாரு. அந்த மர்ம நபர் லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லியிருப்பாரு. இவருமே ஒரு கஃபேக்கு வந்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுல பார்த்தா பார்ட்டில கலந்துகிட்ட மாதிரி போட்டோஸ் இருக்கு. ஒரு சாமியார் அரையும் குறையுமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஷாலினின்னு ஒருத்தங்க அரையும் குறையுமா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஷாலினின்றவங்களை பார்த்து இவர் ஷாக் ஆகுறாரு. இது ஷாலினி மேடம் தானேன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ஷாலினியை பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ்ல முக்கியமான பொறுப்புல இருக்கவங்களா இருப்பாங்க. ஆக்சுவலா ஹீரோ காலேஜ் டிராப் அவுட்னு சொன்ன பாத்தீங்களா, ஏன்னா அப்பா கிட்ட ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இருக்காது, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் சீக்கிரமா ஃபீஸை கட்டிடுறேன்ற மாதிரி அப்பா கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா ஷாலினி இருக்காங்கல்ல, அப்படிலாம் பண்ண முடியாது, உங்க பையனை கையோட கூட்டு போங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாங்க.
கோவத்துல நம்ம ஹீரோ ஷூவை வச்சு அடிக்கிற மாதிரிலாம் போயிட்டு இருக்காரு. அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பா இருக்காருல, பையனை அங்க இருந்து கூட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அப்பா இறந்தும் போயிருக்காரு போல. இதெல்லாம் இவர் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அந்த மர்ம நபர் இருக்கான் பாத்தீங்களா, இவர் அந்த இடத்துல இருந்த மாதிரி ஒரு போட்டோவை அனுப்பி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவரும் பயந்த மாதிரி கேட்கிறாரு. ஷாலினி போட்டோவை அதுல பார்த்தல, அந்த ஷாலினியை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தேவைப்படுது. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளுக்கு எதிரான எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு. அதை கலெக்ட் பண்ணி என்னோட ஆளுங்க கிட்ட தரணும். அப்படி தந்தா உனக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி 3 பேரை நீ எக்ஸ்போஸ் பண்ணும். அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அது மூலியமா உன்னோட அம்மா ஆபரேஷனை பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் அம்மாவை பத்திலாம் எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உன் அம்மாவை பத்தி, உன் தங்கச்சியை பத்தி, எல்லார பத்தியும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் அவர் பேசுறாரு. பேசுறவரு யாரு என்னன்னா இவருக்கு தெரியல. இருந்தாலுமே அவர் சொல்றதை பண்ணிடலாம், அப்பதான் நம்ம அம்மாவை காப்பாற்ற முடியும்னு யோசிக்கிறாரு. ஒரு 2 பேர் ஹீரோவை வாட்ச் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மர்ம நபரோட ஆளு தான் இந்த 2 பேர் போல. இதை ஹீரோவும் கவனிச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த லேப்டாப்பை வித்துட்டேன்ற மாதிரி கணக்கெல்லாம் காமிச்சிடுறாரு. ஆனா அந்த லேப்டாப்பை இவரோட பேக்ல வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோக்கு மீரான ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு பொருள் வாங்கலான்னு போகும்போது ஒருத்தர் பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி ஹீரோ கிட்ட வசமா மாட்டிக்கிறாரு. டேய், உன்னை போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்குறேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டாரு. என் பொண்ணோட மருத்துவ செலவுக்காக தெரியாம கைய வச்சிட்டேன், என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. ஹீரோவும் போனா போதுன்ற மாதிரி விட்டுறாரு. இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்றாரு. அதாவது போட்டோல இருக்க 3 பேரை தான் இவர் எக்ஸ்போஸ் பண்ணோம். அவங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான எவிடன்ஸ் எடுக்கணும். அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைன்ற மாதிரிலாம் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்றாரு. இவங்க 3 பேரை நீ எதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு அவசியம் கிடையாது, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் மீடியால இருக்கான், அவன் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்ற மாதிரி இவருமே போட்டோஸ்லாம் காமிக்கிறாரு. இது நம்ம ஷாலினி மேடம் தானன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா ஆமான்ற மாதிரி இவருமே போனை சட்டுன்னு வாங்கிடுறாரு. எனக்கு ஹெல்ப் பண்றியான்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா என் சைடுல என்ன பண்ண முடியுமோ பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க லவ்வர்ஸ் தானே. இந்த இடத்துல க்ளோஸா இருக்கிறத ஒரு போலீஸ் பாக்குறாரு. இங்கெல்லாம் உங்க வேலையை பண்ணக்கூடாது, தள்ளி போங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து இவங்களை மிரட்டி அனுப்பி விட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இவரோட வீட்டுக்கு வரும்போது தங்கச்சி இருக்காங்கல்ல, உனக்கு பொக்கே வந்திருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க. யார்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு பாக்குறாரு. அந்த மர்ம நபர் கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்றது இவருக்கு தெரியுது. யார் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்கன்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. அந்த ஹெல்மெட் போட்ட 2 பேருமே வாசல்ல இருந்து கவனிக்கிறாங்க. சோ மர்ம நபரோட ஆளுங்க தான் அப்படின்றத இவருமே புரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவோட அம்மாக்கு கூடிய சீக்கிரத்துல ஆபரேஷன் பண்ணணும், 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படுது. பையனால அவளை ரெடி பண்ண முடியாதுன்னு அம்மாக்கு தெரியுது. அம்மாவை பத்தி நீ கவலைப்படாதப்பா, உன் தங்கச்சியை மட்டும் பாத்துக்கோன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. இதை கேட்கிற இவருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோ சோகமா இருக்கும் போது மியூசிக்லாம் ப்ளே பண்ணுவாரு போல. அந்த மாதிரி மாடிக்கு வந்து மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் எதிர் வீட்டுல ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இந்த சின்ன பையன் இருந்திருக்க மாட்டான், புதுசா வந்திருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவருமே ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஷாலினியோட எக்ஸ் ஹஸ்பண்ட பாக்குறதுக்காக வராரு. அவருக்கு எந்த ஒரு டெலிவரியும் வந்திருக்காது. இவரா ஒரு டெலிவரியை ஏற்பாடு பண்ணி அவர்கிட்ட தர மாதிரி வந்திருக்காரு. வந்தவர் என்ன ஞாபகம் இருக்கா சார், ஷாலினி மேடம் என்ன போக சொன்னாங்க, நீங்க தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா பேசுனீங்க, அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப எக்ஸ் ஹஸ்பண்டோ ஷாலினியை பத்தி சில விஷயங்களை சொல்றாரு. ஷாலினியை பொறுத்த வரைக்கும் காசுக்காக அரசியல்வாதிங்க கிட்ட எல்லாம் நெருக்கமா இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனால்தான் இப்போ ஒரு காலேஜோட பிரின்சிபலாவே அவ மாறி இருக்கா, நிறைய தப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார், நிறைய தப்புனா என்ன மாதிரி தப்பு அப்படின்ற மாதிரி இவருமே பேச்சு கொடுத்து இவர்கிட்ட விஷயத்த வாங்கலாம்னு நினைக்கிறாரு. அவ நிறைய தப்பு பண்றாப்பா, அவளுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அங்கதான் எல்லா தப்பையும் பண்றா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் புலம்புறாரு. அப்ப கெஸ்ட் ஹவுஸ்க்கு போனா அவங்களுக்கு எதிரான எவிடன்ஸ் கிடைக்கும் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவோ இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மீரா காலேஜ்ல இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. மீராவோட சொந்தக்கார அக்கான ஜானகின்னு ஒருத்தங்களை பத்தி சொன்னல, அவங்களுமே இந்த காலேஜ்ல தான் இருக்காங்க. அவங்க எலெக்ஷன்ல நிக்க போறாங்க போல. இவங்களுக்கு எதிராக சமீர்னு ஒரு பையன் தான் நிக்க போறான். அந்த சமீர் இருக்கான்ல, இந்த அக்கா கிட்ட கிண்டல் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்றான். அதுக்கு அக்கா ஜானகி இருக்காங்கல்ல, நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டாங்க. மாத்தி மாத்தி 2 பேருமே சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஷாலினி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க தானே இந்த காலேஜ் பிரின்சிபல், எதுக்காக சண்டை போடுறீங்க, எலெக்ஷன்ல எல்லாத்தையும் பாத்துக்கோங்க, இங்கெல்லாம் தேவையில்லாம சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 பேரையும் பிரிச்சுலாம் விடுறாங்க. நம்ம ஹீரோயின் மீரா இருக்காங்கல்ல, ஷாப்பிங்காக வெளியே வந்திருப்பாங்க. அப்பதான் அந்த ஷாலினியோட வீட்டுல ஒரு பார்ட்டி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி விளம்பரம் வந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. இத பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும்னு பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட் எப்படி அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள நுழையிறது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் கேர்ள் ஃப்ரெண்டோ இன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்க போகுது, பார்ட்டில சர்வர் மாதிரி நீ உள்ள நுழைஞ்சிரு அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுக்குறாங்க. நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இவர் பண்ண நினைக்கிறதுக்கு மீராவும் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல வந்து சர்வர் மாதிரி உள்ள நுழைஞ்சிடுறாரு. அப்படி நுழைஞ்சவர் இங்க பேசுறதெல்லாம் கவனிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. குறிப்பா அந்த ஷாலினி இருக்காங்கல்ல, ஒரு சாமியார் கிட்ட தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. அந்த சாமியார் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஒரு எம்எல்ஏ இந்த இடத்துக்கு வராரு. இவரோட பேரு புருஷாத்தம் அப்படின்றது. இந்த புருஷாத்தம் கூட தான் ஷாலினி அஃபேர்ல இருக்கிறதா ஹஸ்பண்ட் சொல்லியிருப்பாரு. 2 பேருமே ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்காங்க.
அந்த புருஷோத்தம் என்ன பேசுறாருன்னு கேட்கலான்னு பார்த்தா சுத்தமா கேட்க மாட்டேங்குது. சரி இவங்க இங்க இருக்கட்டும், நம்ம உள்ள போய் தேடலான்ற மாதிரி வீட்டுக்குள்ள இவர் நுழைஞ்சிடுறாரு. அதாவது ஷாலினியோட கெஸ்ட் ஹவுஸுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு இருக்காரு. நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் கிடைக்குது. சரி இதெல்லாம் எவிடன்ஸ் மாதிரி தான், எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இப்ப வாசல் வழியா போக முடியாதுல்ல, எகிரி குதிச்சு வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி இவருமே எகிரி குதிச்சு வெளியே வந்துடுறாரு. ரெண்டு பேரும் இவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே இவர் எடுத்துட்டாருன்னு தெரிஞ்சு இவருக்கு பக்கத்துல வராங்க. இவருமே எவிடன்ஸ் எல்லாத்தையும் அந்த ரெண்டு பேர் கிட்ட தராரு. அந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அதுக்கு பதிலா 5 லட்சம் ரூபாய் காசு இவருக்கு தராங்க. இவருமே சந்தோஷப்படுறாரு. இப்ப அடுத்து யாரை எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஷாலினியை பாக்குறதுக்கு ஒரு பேங்க் மேனேஜர் வந்திருப்பாரு. அவரு சம்பந்தமா தான் எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எவிடன்ஸ் வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இவர் இதுக்கும் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட தான் ஹெல்ப் கேட்கிறாரு. சரி கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி மீராவும் சொல்லிடுறாங்க. மறுநாள் காலையில இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த பேங்க்குக்கு வந்துடுறாங்க. கேர்ள் ஃபிரெண்டோட பிளான் என்ன தெரியுமா? இவர் உள்ள போகும்போது சிசிடிவியை கட் பண்ணணும்ன்றது தான் பிளான். நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா உள்ள போன்னு சொல்றாங்க. இவருமே அக்கவுண்ட் ஓபன் பண்ற மாதிரி உள்ள வந்து பேசிட்டு இருக்காரு. எம்டி அவரோட ரூமை விட்டு வெளியே போயிட்டா அந்த ரூம்குள்ள நம்ம போனோன்ற மாதிரி தான் இவர் பிளான் போட்டுட்டு இருக்காரு. கரெக்டா எம்டி இருக்கார்ல, ஏதோ வேலை விஷயமா கொஞ்சம் தள்ளி போயிடுறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் உள்ள வந்துடுறாரு. இவருக்கு எதிராக என்ன எவிடன்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி ஒவ்வொரு பொருளா தேடிட்டு இருக்காரு. இவர் தேடிட்டு இருக்கும் போதே அந்த எம்டி இருக்கார்ல திரும்பி ரூம்குள்ள வராரு. அதனால இவரும் பயத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த எம்டியை பொறுத்த வரைக்கும் இல்லீகலா சில வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இஜாஸ்னு ஒருத்தனை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இஜாஸ் கிட்ட ஒரு பேக தராரு. இல்ல நிறைய டிரைவ் இருக்கு, பத்திரமா கொண்டு போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருக்க நம்ம ஹீரோ கவனிச்சுக்கிறாரு. ஓஹோ, இஜாஸ் கிட்ட தான் எவிடன்ஸ் எல்லாமே இருக்கு போல, அந்த இஜாஸை எப்படியாவது ஃபாலோ பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அந்த இஜாஸ் வெளியே போயிட்டான், இவரும் இப்ப வெளியே போனோம்ல, அதனால இவருமே ஜன்னல் வழியா வெளியே போலான்ற மாதிரி வெளியெல்லாம் இவர் கஷ்டப்பட்டு வந்துடுறாரு. இன்னும் கேர்ள் ஃபிரெண்ட் அந்த கேமராவெல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நீ ஆக்ட் பண்ண தேவையில்லை, நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன்ற மாதிரி கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அந்த இஜாஸும் ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம இவர் ஃபாலோ பண்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியாக்குள்ள இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஃபாலோ பண்ணி போலான்ற மாதிரிலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் ஃபாலோ பண்றதை இஜாஸ் கவனிச்சிடுறாரு. என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இப்ப ஆளுங்க சட்டுன்னு ஹீரோவை அமுக்குறதுக்காக வராங்க. சுதார்ச்ச ஹீரோ இருக்கார்ல, தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாரு. அப்படி ஓடி வந்த ஹீரோ இருக்கார்ல, அந்த இஜாஸோட காருக்கு கீழே ஒரு டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணிடலாம், அவர் எங்க போனாலும் காமிச்சு கொடுத்துருவோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு டிராக்கிங் டிவைஸை செட் பண்ணிடுறாரு. டிராக்கிங் டிவைஸ்லாம் செட் பண்ண மாட்டாரு, ஒரு போனை செட் பண்ணிடுவாரு. இப்ப கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட அந்த போன் எங்க காட்டுது சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கேர்ள் ஃபிரெண்டும் இந்த பகுதியை தான் காட்டுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவருமே கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த இஜாஸோட பகுதியை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அங்க பார்த்தா நிறைய பேர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்க கூட சண்டை போட்டு எல்லாம் உள்ள நுழைய முடியாது, இவனுங்க அசந்த நேரம் உள்ள நுழையணும்ன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா அவனுங்க ரொம்ப அலர்ட்டா இருக்காங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க ஒரு காரை கொளுத்தி விட்டுறாரு. கார் எரியுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே காரை பாக்குறதுக்காக வராங்க. உள்ள இருந்த இஜாஸ் கூட காரை பாக்குறதுக்காக வெளியே போயிடுறாரு. இதுதான் கேப்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ இருக்காருல உள்ள வந்துடுறாரு. இஜாஸ் ஒரு பேக வாங்கிட்டு வந்தார்ல, அந்த பேக்ல இருக்க எல்லாத்தையும் தூக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த பேக்ல இருக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்ப பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து இஜாஸ் ஆளுங்க கவனிச்சிடுறாங்க. அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் துரத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு இருக்கும் போது ஒரு கேங்க பாக்குறாரு. அந்த கேங் இவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. நானே இப்ப பிரச்சனையில இருக்கேன், என்கிட்ட எதுக்கு அட்ரஸ் எல்லாம் கேக்குறீங்க, இந்த மாதிரி என்ன நிறைய பேர் துரத்துறாங்கன்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. எது ஒன்ன துரத்துறாங்களா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணவன துரத்துனா நாங்க விட்டுருவோமா, நாங்க சண்டை போடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த கேங் வரவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் கேப்ன்ற மாதிரி நம்ம ஹீரோவும் தப்பிச்சு ஓடிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் அந்த ஹெல்மெட் போட்டவங்க கிட்ட தந்தா 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் பாத்தீங்களா, அதை பத்திலாம் இவர் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்ல மாட்டாரு. ஏன்னா சொன்னா கேர்ள் ஃபிரெண்ட் ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்றதுக்காக மறைச்சுதான் வச்சிருக்காரு. கேர்ள் ஃபிரெண்டோட வீடு ரொம்ப பெருசா இருக்கு, உன் அப்பா என்ன வேலை பாக்குறாரு, இவ்வளவு பெரிய வீடா இருக்கேன்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு இவங்களுமே பேங்க்ல ஒர்க் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் சேர்ந்து இவங்க பாக்குறாங்க. சரி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ரூம்குள்ள வந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. ஆனா இவங்க மும்மரமா ரொமான்ஸ் பண்றதுல கதவை யாரு தட்டுறான்றதை கவனிக்கவே மாட்டாங்க, வெளியே போகாம இருக்காங்க. அதனால கதவை தட்டின நபர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம வந்த விஷயத்த மட்டும் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி ஒரு லெட்டரை மட்டும் அடியில தள்ளிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. காலையில சமயம் நம்ம ஹீரோயின் கதவை திறந்து பாக்குறாங்க. அப்பதான் லெட்டர் இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்க அக்கா ஜானகிக்கு தான் அந்த லெட்டர் வந்திருக்கும். சரி அக்கா வந்தா தந்துக்கலாம், அக்கா ட்ரிப்புக்கு போயிருக்கால அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு அடுத்த வேலை வந்துருது, அந்த சாமியாரை எக்ஸ்போஸ் பண்ணும், அது விஷயமா நீ பேசுறதுக்கு மாலத்தின் ஒரு லேடியை பாருன்ற மாதிரி யாரோ சொல்றாங்க.
இவரும் மாலத்தின்ற லேடியை பாக்குறதுக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அவங்க நர்ஸா வேலை பாக்குறாங்க போல. அவங்க கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது அவங்கள வேற ஒருத்தன் மிரட்டி காசெல்லாம் வாங்கிட்டு இருக்கான். அந்த நபர்கிட்ட இவங்களுமே என்னோட பையனை மட்டும் கண்ணில் காட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. டைம் வரட்டும் காட்டுறன்ற மாதிரி அவனும் காசெல்லாம் வாங்கிட்டு கிளம்பி போறான். இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கவனிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப அந்த மாலதி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த மாலதி பக்கத்துல பையனோட போட்டோ வச்சிருப்பாங்க. அந்த பையனை இவர் ஏற்கனவே பார்த்திருக்காரு. இவர் எதிர் வீட்டுல ஒரு பையனை பார்த்தார்ல, அந்த பையனோட போட்டோவை தான் வச்சிருக்காங்க. இதுதான் உங்க பையனான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் பையன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கறாங்க. எங்க இருக்கான்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும், அப்படியே இல்லைனாலும் நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சு தரேன். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சாமியாரை பத்தி சில விஷயங்களை நீங்க சொல்லணும். உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரிஞ்சவர் சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆமா அவரை பத்தி எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. இப்பதான் அந்த சாமியாரோட லீலையை பத்தி நமக்கு தெரிய வருது. என்ன சாமியார்னா ஷாலினி கூட ஒரு சாமியார் இருந்தார்ல, அந்த சாமியார் தான். இந்த சாமியாரை பொறுத்த வரைக்கும் வயசு பொண்ணுங்களை நான் பாத்துக்கிறேன், என் ஆசிரமத்துக்கு அனுப்புங்கன்னு அனுப்ப சொல்லுவாரு. அப்படி வர பெண்கள் கிட்ட எல்லை மீறி நடப்பாரு. அந்த மாதிரிதான் இந்த மாலதி கிட்ட எல்லை மீறி நடந்து குழந்தை உண்டாயிருக்கும். அந்த குழந்தையை என் கண்ணில் காட்டாம மறைச்சு வச்சிருக்காரு. அவருக்கு எதிராக நான் கேஸ் ஃபைல் பண்ணிட போறேன்னு பயப்படுறாரு. என் பையனை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேட்கறாங்க. அந்த சாமியாரை சிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, உங்க பையனை கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லிட்டாரு. அந்த சாமியார் பொண்ணுங்க கூட ஒன்னா இருக்கிறதெல்லாம் கேப்சர் பண்ணி வைப்பாரு. அதை வச்சு வேணா எக்ஸ்போஸ் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சீக்கிரம் உங்க பையனோட வரன்ற மாதிரி இவரும் கிளம்புறாரு. அப்ப தங்கச்சி கிட்ட இருந்து கால் வருது. அண்ணன் உடனே கிளம்பி வீட்டுக்கு வா, வீட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது அந்த இஜாஸ் இருக்கான்ல, இவர் தான் அதை எடுத்தாருன்றதுக்காக கோவத்துல வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிருக்கான். உன் பையனை ஒழுங்கா தந்துட சொல்லு, இல்லனா உங்க உயிரே போயிடும்ன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு போயிருப்பான். ஹீரோவை ஹெல்மெட் போட்டு 2 பேர் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல, அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தங்கச்சியும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சாமியாரை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஹீரோவும் கேர்ள் ஃபிரெண்டும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சாமியாருக்கு பூஜை பண்ற மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல வீக்குன்றது தெரியும்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் கேர்ள் ஃபிரெண்ட் சொல்லிட்டாங்க. இப்ப மீரா இருக்காங்கல்ல, மாலை போடுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து அவருக்கு பக்கத்திலேயே நிக்கிறாங்க. அவர் அசரும் போது அவரோட செயினை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா செயின் தான் லாக்கருக்கான கீயா இருக்கும். இப்ப அதை சாமர்த்தியமா எடுத்து ஹீரோ கிட்ட தந்துடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த குருஜியோட இடத்துக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அங்க ஒரு பெரிய பெட்டி இருக்கு. இதுக்குள்ளதான் ஏதாவது இருக்கும்ன்ற மாதிரி இவர் ஓபன் பண்ணிட்டாரு. அவர் எடுத்த எல்லா வீடியோ கேசட்டும் இங்கதான் இருக்கு. இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் எடுத்துக்கிறாரு. இவங்க தான் அந்த செயினை எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சாமியாரும் துரத்த சொல்றாரு. ஆனா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பைக்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மீடியா பர்சன் இந்த தங்கச்சிக்கு கால் பண்ணிட்டாரு. உங்க அக்காவை பத்தி உங்ககிட்ட பேசணும், உங்க அக்காவை ரீச் பண்ண முடியல, என்ன பாக்குறதுக்கு என்னோட ஆபீஸ்க்கு வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உடனே கிளம்பி வரன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இவங்களுமே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா அக்கா இவர் கூட சேர்ந்து செயல்பட்டு இருக்காங்க போல. உங்க அக்காக்கு ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தங்கச்சி புரியாம கேக்குறாங்க. இந்த இடத்துல இந்த நபர் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸ்டார்டிங் பிரியான்னு ஒரு பொண்ணு இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பிரியாவும் ஜானகியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஜானகிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப இவங்களோட மனசு மாறியது போல. நான் அந்த சமீர் கூட போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சமீர்மே இந்த இடத்துல இவங்களை கூட்டு போறதுக்காக வந்துடுறாரு. இதுக்கப்புறம் எலெக்ஷன்ல நாங்க தான் ஜெயிக்க போறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஜானகி கிட்ட சொல்லிட்டாரு. ஜானகியும் நீ அவன் கூட போகாதன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சமீர் வந்தாதான் நல்லது நடக்கும்னு நினைக்கிறேன், அதனால சமீர் கூட போக போறேன்ற மாதிரிலாம் அந்த பிரியா கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளயும் காலேஜ்ல மோதல்லாம் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் நியூஸ் மீடியா ஆளுங்க இருக்காங்கல்ல கவர் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இவரும் கவர் பண்ணிருப்பாரு. அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. ஃபுட்டேஜ்ல பிரியாவை பாக்குற ஹீரோக்கு தூக்கி வாரி போட்டுது. ஜானகியோட ஃப்ரெண்டு பிரியாவை தான் நம்ம ஸ்டார்டிங் இறந்த மாதிரி பாத்துமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த பிரியாவை தான் இப்ப என்னால கான்டாக்டே பண்ண முடியல. யூசுப்னு ஒருத்தன் பிரியாவை ஃபாலோ பண்ண மாதிரி ஃபுட்டேஜ் என்கிட்ட கிடைச்சிருக்கு. பிரியாவை ஏதோ பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. உங்க அக்கா எங்க போயிருக்கிறதா சொன்னீங்கன்ற மாதிரி மீடியா பர்சன் கேக்குறாரு. ட்ரிப்புக்கு போயிருக்கான்ற மாதிரிலாம் இந்த தங்கச்சி சொல்றாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா என்கிட்ட பேச சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே ஏத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ட்ரிப்புக்கு போன என்னோட அக்காக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது, நீ தேவையில்லாம கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்புன கொஞ்ச நேரத்துல அந்த மீடியா பர்சன் இருக்காருல, மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுறாரு. அதாவது வேற யாரோ வந்து இவரோட கதையை முடிக்கிறாங்க போல. இவருக்கும் சில உண்மை தெரியும்ல, அதனால தான் இவரோட கதையை முடிக்கிறாங்க. இந்த தங்கச்சியால ஜானகியை ரீச்சே பண்ண முடியல. சரி அக்காக்கு ஒரு லெட்டர் வந்ததுல அப்படின்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல பிரியாவை ஃபாலோ பண்ண அந்த யூசுஃபோட படம் இருக்கு. இதை தாண்டி ஒரு மெமரி கார்டு இருக்கு. இந்த மெமரி கார்டுக்குள்ள என்னதான் இருக்கு போட்டு பாப்போன்ற மாதிரி போட்டு பாக்குறாங்க. கடைசியா பிரியா ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ தான் இருக்கு. பிரியா இருக்காங்கல்ல, ஜானகி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் உன் கூட தான் இருந்திருக்கணும், ஆனா தெரியாதனமா எதிர் டீமுக்கு போய் சேர்ந்துட்டேன். எதிர் டீமை சேர்ந்தவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்களுக்கு எதிராக சில எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என்னோட கார்ல நான் வச்சிருக்கேன். இப்ப அவசரமா தான் இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் ரெடி பண்ணி இவங்க வீடியோவை கட் பண்றாங்க.
என்னென்னமோ இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அப்ப நம்ம அக்காக்கும் ஆபத்து இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. இந்த லெட்டரை ஒருத்தர் வீட்டுல வச்சுட்டு போனார்ல, அவர் பேரு ரகுன்றதா இருக்கும். அவரோட நம்பர் இருக்கு. இவங்க அவருக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அந்த ரகு பயந்த மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்காரு. உங்ககிட்ட பேசலான்னு வீட்டுக்கு வந்தேன், நீங்க கதவை திறக்கவே இல்ல, அதனால தான் அதை வச்சுட்டு போயிட்டேன். உங்க அக்காக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவருக்கு அட்டாக் நடக்கிற மாதிரிலாம் இவங்களுக்கு சவுண்ட் கேக்குது. அவருக்கு ஏதோ ஆயிடுச்சுன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்கார்ல, அந்த மர்ம நபரை மீட் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நேர்ல மீட் பண்ணாதான் நீங்க சொல்றத பண்ணுவேன்ற மாதிரி தான் நேர்ல மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. அவர் எங்கேயோ பார்த்திருக்க மாதிரியே தோணுது. அதுக்கு அந்த மர்ம நபர் இருக்கார்ல, உன் காலேஜுக்கு நான் வந்தேன், அப்ப எதர்ச்சியா பார்த்திருப்பேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி, எதுக்காக என்ன இதெல்லாம் பண்ண வைக்கிறீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அதுக்கு இவருமே காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ஷாலினி கூட புருஷோத்தம்னு ஒருத்தர் க்ளோஸா இருக்காரு பாத்தீங்களா, அந்த புருஷோத்தமும் இவரும் தான் எலெக்ஷன்ல நிக்க போறாங்க. அவருக்கு சீட்டு கிடைக்குமா இல்ல இவருக்கு சீட்டு கிடைக்குமான்றது தான் போட்டியே. அவர் இவரை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு, இவர் அவரோட கூட்டத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அவங்களோட கூட்டத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக அந்த பிரியாவை கொலை பண்ணிட்டீங்களான்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. பிரியாவை கொலை பண்ணது நான் இல்ல, பிரியாவை வாட்ச் பண்றதுக்காக சிசிடிவியை மட்டும் தான் நான் செட் பண்ணேன், வேற யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க. அது மூலியமா உன்னை யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ண வச்சிட்டு இருக்கேன். உனக்கு நான் காசெல்லாம் தரேன்ல, அடுத்த வேலையும் நீ முடிச்சிரு, உனக்கான காசு உனக்கு கிடைச்சிரும், எனக்கு என்னோட பதவி கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. என்னென்னமோ சொல்றாரு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. சரி, நீங்க சொல்ற மாதிரி பண்றேன், ஆனா அந்த வீடியோவை எனக்கு தந்துடணும்னு கேட்கிறாரு. கண்டிப்பா வேலையை முடிச்சிட்டேன்னா தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இந்த பொலிட்டீஷியனோட பேரு நருட்டோம் அப்படின்றது. இவரை நான் இதுக்கப்புறம் பொலிட்டீஷியன் மட்டும் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஹீரோயின் ரகுன்னு ஒருத்தர் கிட்ட பேசி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஹீரோ இருக்காருல, ஒரு போட்டோவை எடுத்து பாக்குறாரு. அப்பா கூட வேலை பார்த்தவராதான் இந்த நருட்டோம் இருப்பாரு, அதாவது பொலிட்டீஷியன் இருப்பாரு. வீட்டுல அடிக்கடி போட்டோவை பார்த்ததுனால தான் உங்களை பார்த்த மாதிரியே தோணுச்சுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப அம்மா கிட்ட இவரை உங்களுக்கு தெரியுமாமா அப்படின்ற மாதிரி காமிச்சு கேட்கிறாரு. இவன் சாதாரண ஆள் இல்ல, உன் அப்பாவோட இந்த நிலைமைக்கு இவன் தான் காரணம். இப்ப பாலிடிக்ஸ்குள்ள நுழைஞ்சு எத்தனை பேரை காலி பண்றான்னு தெரியல, இவன் நல்லவனே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோ என்ன புரிஞ்சுக்கிறாருன்னா, இவன் நல்லவனா இருக்க வாய்ப்பு இல்ல, இவன் எதிர் ஆளுங்களை காலி பண்றதுக்கு நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அதுவும் இன்னாரோட பையன்றதுனால தான் நம்மள யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல. நம்ம அப்பாவோட லைஃபை காலி பண்ணவன் இப்ப நம்ம லைஃபை காலி பண்ண பாக்குறான், நம்ம விடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு. பிரியாவை பொறுத்த வரைக்கும் கார்ல ஒரு பென்ட்ரைவை வச்சிருக்கன்ற மாதிரி அந்த வீடியோல சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த காரை ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாரு. இவருக்கு அந்த பென்ட்ரைவும் கிடைக்குது. பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு பாக்குறாரு. ஆக்சுவலா பிரியாவை பொறுத்த வரைக்கும் சமீரை ஆதரிக்கிற மாதிரி மாறினாங்கல்ல, சமீர் வீட்டுல சீக்கிரட்டா ஒரு கேமராவை செட் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா சமீர் அப்பா பேசுற எல்லாமே உங்களுக்கு தெரியுது. நருட்டோம்னு ஒரு பொலிட்டீஷியனை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அவர் தான் சமீரோட அப்பாவா இருப்பாரு. அவரை பொறுத்த வரைக்கும் புருஷோத்தத்தை காலி பண்ணணும், அதுக்கு நம்ம எந்த எல்லைக்குனாலும் போலான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப பையன் இருக்கான்ல, எனக்கு ஜானகின்னு ஒருத்தி தொல்லை கொடுக்குறா அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, ஜானகி கதையும் அந்த பிரியாவோட கதையும் முடின்ற மாதிரி யூசுப் கிட்ட இவர் சொல்லிட்டாரு. அப்ப யூசுப் மூலியமா தான் அந்த பிரியாவோட கதையை முடிச்சிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப அந்த யூசுஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி யூசுஃபை ஃபாலோ பண்றாரு. ஏற்கனவே திருட ட்ரை பண்ணி ஒருத்தர் மாட்டினார்ல, அவர் இங்கதான் இருக்காரு. இப்ப யூசுஃபோட போன் ஹீரோக்கு வேணும்ல, எனக்காக அந்த போனை மட்டும் திருடித்தான்னு கேக்குறாரு. இந்த நபரை ஏற்கனவே அவர் விட்டதுக்காக ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப யூசுஃப்க்கு தெரியாம யூசுஃபோட போனை சாமர்த்தியமா தூக்கிடுறாரு. இந்தாங்க, நீங்க கேட்ட மாதிரியே எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட போனை தந்துடுறாரு. அந்த போனை ஹீரோ வச்சிட்டு இருக்கும் போது கரெக்டா பொலிட்டீஷியன் கிட்ட இருந்து கால் வருது. யூசுஃப், இதுக்கப்புறம் அவளை உயிரோட வச்சிருக்க வேணாம், சீக்கிரமா அந்த ஜானகி கதையை முடி அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த ஜானகி இன்னும் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க போல அப்படின்றது இவருக்கு தெரிஞ்சிருது. இப்ப எப்படியாவது ஜானகியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவரோட பையனான சமீர் இருக்கான்ல, ஒரு ஃபங்க்ஷன்ல தான் இருக்கான். இந்த ஃபங்க்ஷன்லயே இவன் இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இந்த சமயம் அந்த சமீரோட காரை நம்ம எப்படியாவது எடுக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த டிரைவர் உட்காந்துட்டு இருக்கும் போது இவருமே சரக்கு அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவருக்கு சரக்கெல்லாம் தந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அவர் மட்டியாயிடுறாருல, இப்ப இவருமே ஒரு இடத்துல அவரை போட்டுறாரு. அவரோட கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ஏன்னா சமீரோட வீட்டுக்கு சமீர் கார்ல தானே போக முடியும், அதனால தான் இவர் சமீர் கார்ல வந்துட்டு இருக்காரு. ஐயா, கார்ல நீங்க எதுக்கு வரீங்கன்னா செக்யூரிட்டி கேக்குறான். நான் அவருக்கு வேண்டியவர் தான் அப்படின்ற மாதிரி இவர் சமாளிக்கிறாரு. சரி, கார்ல வந்திருக்காரு, வேண்டியவரா தான் இருப்பாருன்ற மாதிரி செக்யூரிட்டி கதவை திறந்துடுறாரு. இப்ப இவரும் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து பார்க்கும் போதுதான் ஜானகியை லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரியுது. ஜானகியை மட்டும் இல்லாம ஜானகி கூட ட்ரிப்புக்கு போன எல்லாரையும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கவலைப்படாதீங்க, நான் போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன், எப்படியாவது போலீஸ் வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி இவர் தைரியத்தை கொடுக்குறாரு.
வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்படி கிளம்புனவரு போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனை கொடுத்திருப்பாரு. அதனால கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆம்புலன்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துருது. செக்யூரிட்டியை மீறி போலீஸுங்க உள்ள வராங்க. உள்ள மாட்டிட்டு இருக்க எல்லாரையும் காப்பாத்திடுறாங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி ஜானகி கிட்ட கேட்கும்போது ஜானகி நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்க ட்ரிப்புக்கு வந்தாங்கல்ல, யூசுஃபும் ஆளுங்களும் இந்த இடத்துக்கு வந்து இவங்க எல்லாரையும் லாக் பண்ணிருப்பாங்க. காரணம் இவங்க எலெக்ஷன்ல நின்னா சமீர் தோத்துருவான்ல, சமீரை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜானகி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ மீராவை பாக்குறதுக்காக வராரு. உன்னோட அக்கா சேஃபா தான் இருக்காங்க, கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி எப்படியாவது அந்த நருட்டோம காலி பண்ணும், ஏன்னா அவன் தான் எதிர் டீமை காலி பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான், அவனை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. இதே சமயம் போலீஸுங்க இருக்காங்கல்ல, இந்த யூசுஃபையும் ஆளுங்களையும் தூக்கியிருப்பாங்க. இப்ப யூசுஃபை போட்டு அடி அடிக்கிறாங்க. ஒழுங்கு ரீதியா உண்மையெல்லாம் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. யூசுஃபை இவர் பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. அது என்னன்னா, இவர் தான் பிரியாவை சாவடிச்சிருப்பாரு. பிரியா வந்து சமீருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஆனா சமீரோட அப்பாவும் சமீரும் தப்பு பண்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்போஸ் பண்றதுக்காக தான் ஒரு பென் டிரைவர் ரெடி பண்ணி காருக்குள்ள வச்சிருப்பாங்க. இன்னும் சில விஷயங்களை ரெடி பண்றதுக்காக தான் அந்த லேப்டாப்பை இவங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பிரியாவை கண்காணிக்கிறதுக்காக அந்த பொலிட்டீஷியன் சீக்கிரட்டா கேமராவை செட் பண்ணி வச்சிருப்பாரு. என்ன இந்த பொண்ணு நமக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறா, இந்த பொண்ணு கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி யூசுஃப் அனுப்பி வச்சிருப்பாரு. யூசுஃப் தான் சைலண்டா கதையை முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோ உள்ள வந்து பார்த்திருப்பாரு. அந்த பொலிட்டீஷியன் ஹீரோவை மிரட்டுற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இதை தாண்டி ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு மீடியா பர்சன் மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போனாரு பாத்தீங்களா, அவரை சாவடிச்சதும் இந்த யூசுஃபா தான் இருப்பான். இது எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடுறான். போலீஸும் இது எல்லாத்தையும் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்த மாதிரி ஒரு மீடியா பர்சனை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. நேர்மையான மீடியாவை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இலியாஸ் கவனிச்சிடுறாரு. இவங்களை தடுக்கிறதுக்காக சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அச்சச்சோ ஆளுங்க துரத்துறாங்களே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் பயந்துட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால போட்டலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. அப்பதான் ஏற்கனவே காப்பாத்தின குரூப் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே ஒரு வாட்டி ஹீரோ ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த குரூப் வாங்க நாங்க கூட்டு போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கூட்டு வந்து சேஃபா இவங்களை ஏத்தி அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ இவங்க ஒரு மீடியா பர்சனை தான் பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே நம்ம ஆன்லைன்ல போட்டலாம் அப்படின்ற மாதிரி ஆன்லைன்ல இந்த விஷயத்தை இவங்க போட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த மீடியா ஆபீஸ்க்கு வராங்க. அந்த மீடியா ஆபீஸ்ல பார்த்தா புருஷோத்தம் இருக்காரு. ஹீரோ கிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் புருஷோத்தம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஒழுங்கு மரியாதையா அந்த எவிடன்ஸ் எல்லாம் தந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் பொண்ணா இருந்துட்டு நீ ஏன் எனக்கு எதிராக செயல்படுறல அப்படின்ற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டாரு. எது இவர் உன்னோட அப்பாவா அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நான் பேங்க்ல வேலை பார்க்கிறவரோட பொண்ணுன்னு இவங்க போய் தான் சொல்லியிருப்பாங்க. உண்மையில இவர் தான் அப்பாவா இருப்பாரு. அப்பானா உண்மையான அப்பாவா இருக்க மாட்டாரு, இவங்க கீப்போட பொண்ணா தான் இருப்பாங்க. இவர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாக்கு எதிராக சில விஷயங்களை இவங்களே பண்ணிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க மீடியா பர்சனை பார்க்க வர போறாங்கன்னு தெரிஞ்சுதான் புருஷோத்தம் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஒழுங்கா எவிடன்ஸ் எல்லாம் தான்ற மாதிரி ஹீரோவை மிரட்டுறாரு. அப்பன்னு பத்தி இவருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அது என்னன்னா, ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாம் ஆன்லைன்ல பரவிட்டு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க சொல்லிட்டாங்க. ஏற்கனவே போலீஸ் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப போலீஸ் இந்த இடத்துக்கு வந்துருவாங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எல்லாம் நாசமா போயிருச்சு அப்படின்ற மாதிரி புருஷோத்தம் இந்த இடத்துல புலம்பிட்டு இருக்காரு. இவங்க அந்த நருட்டோம மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, இந்த புருஷோத்தத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க. ஆக மொத்தத்துல மக்கள் மத்தியில இவங்க ரெண்டு பேருமே வந்து மாத்தி மாத்தி தப்பு தான் பண்ணிருக்காங்கன்றது எக்ஸ்போஸ் ஆயிருது. இப்ப எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவ்வளவு நாள் மறைச்சதுக்காக ஹீரோ கிட்ட சாரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல விடு அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இவங்களை மன்னிச்சு ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா இவங்க ஆன்லைன்ல போட்டாங்கல்ல, அதனால மக்கள் மத்தியில ஒரு கலவரம் மாதிரி ஏற்பட்டிருக்கும். அந்த கலவரத்தினால நிறைய பாதிப்புலாம் ஏற்படுது. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க முடிவு பண்றாங்க. ஏன்னா இந்த ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்க பண்ண தப்பு எல்லாத்தையும் ஹீரோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டார்ல, அதை அடிப்படையா வச்சுதான் அரெஸ்ட் பண்றதுக்காக ஆளுங்களாம் வந்திருக்காங்க. நருட்டோ மாற்றாரு, புருஷோத்தம் மாற்றாரு, ஷாலினி மாற்றாங்க. இதை தாண்டி அந்த சாமியார் இருக்காருல, அவருமே மாற்றாரு. இவர் ஏற்கனவே உங்க குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்ற மாதிரி மாலதி கிட்ட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி குழந்தைய அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறாரு. அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சோ ஹீரோ சம்பந்தப்பட்ட எல்லாரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுல பிரியாவோட உயிர் போயிருச்சுல, பிரியா இறந்து போனதை நினைச்சு ஜானகி பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும்ன்ற நிலைமை இருந்ததுல, இவர் நருட்டோம் கிட்ட காசு வாங்கி சேர்த்திருப்பாரு. அது மூலியமா அம்மாக்கு ஆபரேஷன் முடிச்சிடுறாரு. இப்ப அம்மா நல்லபடியா தான் இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவர் எப்பவுமே போல டெலிவரி வேலை பார்க்கறதுக்காக கிளம்புறாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.